உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். காலாவதியான கூல்ட்ரிங்க்ஸ் டப்பாவுடன் காவல் நிலையத்திற்கு 3 நாட்களாக அலையும் தம்பதி. காலாவதியான கூல்ட்ரிங்க்ஸ் விற்பனை செய்த கடை மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருவள்ளூர் நகர காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரை முறையாக காவலர்கள் விசாரணை செய்யவில்லை என வேதனை. திருவள்ளூர் பெரியகுப்பம் மேட்டுத்தெருவைச் சேர்ந்த பாக்கியா மதன்குமார் தம்பதியரின் குழந்தை திருவள்ளூர் நிகேதன் தனியார் பள்ளியில் பயின்று வரும் நிலையில் பாக்கியா தனது குழந்தையை பள்ளிக்கு அழைத்துச் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். அதுபோல் கடந்த 24ஆம் தேதி பள்ளியில் எதிரே உள்ள கந்தசாமி ஸ்டோர்ஸ் என்ற கடையில் 20 ரூபாய் கொடுத்து 2 டப்பா குளுக்கோஸ் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கியுள்ளனர். இதில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாக்கியா குடித்த நிலையில் கெட்டுப்போனது போன்று இருந்ததால் கூல்ட்ரிங்க்ஸின் மேல் பகுதியில் இருந்த காகிதத்தை முழுவதுமாக பிரித்து பார்த்த பொழுது கூல்ட்ரிங்க்ஸ் கெட்டுப்போய் இருந்தது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து கூல்ட்ரிங்க்ஸ் டப்பாவில் இருந்த தேதியை பார்த்தபொழுது அது 3 நாட்களுக்கு முன்னரே, அதாவது 21ஆம் தேதியே காலாவதியாகி இருந்தது தெரிய வந்ததை அடுத்து கடை ஊழியர்களிடம் இது குறித்து கேட்டபொழுது முறையாக பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே பாக்கியாவிற்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதை அடுத்து திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்று பின்னர் இதுகுறித்து திருவள்ளூர் நகர காவல் நிலையத்தில் பாக்கியா புகார் அளித்துள்ளார். புகார் அளிக்கப்பட்டு 2 தினங்கள் ஆகியும் காவலர்கள் காலாவதியான கூல்ட்ரிங்க்ஸ் விற்பனை செய்த கந்தசாமி ஸ்டோர் மீது கடையின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் பாக்கியா, என்னை போன்று மற்றவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்கும் பொருட்டு திருவள்ளூர் நகர காவலர்கள் முறையாக விசாரணை மேற்கொண்டு குறிப்பிட்ட கடையின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். திருவள்ளூரில் காலாவதியான கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலுடன் 2 நாட்களாக காவல் நிலையத்திற்கு நீதி கேட்டு திரியும் தம்பதியின் நிலைமை பரிதாபத்தை ஏற்படுத்தி உள்ளது. 24ஆம் தேதி நான் கந்தசாமி ஸ்டோருக்கு போனேன். 2 ஜூஸ் வாங்கிட்டு வெளியே உட்காந்து ஓப்பன் பண்ணி பாதி குடித்தேன். குடிக்கும் போதே ஒரு மாதிரி ஸ்மெல் வந்தது. உள்ளே பார்த்தா ஏதோ இருந்தது. அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட் பார்த்துருந்தா எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிட்ருக்கு, 21ஓட முடிஞ்சிடுச்சு. கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு என்ன ஆச்சு, ஒரு மாதிரி தலை சுற்ற ஆரம்பிச்சிது, ஒரு மாதிரி வாமிட் வர ஆரம்பிச்சிது. நான் போய் பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்தேன். இன்ஜெக்ஷன் போட சொன்னாங்க, போட்டு டேப்லெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நான் போய் டவுன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஒரு எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. என் பசங்களாம் அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. நிறைய பசங்க படிக்கிறாங்க. இந்த கடையில் தான் எல்லாம் வாங்குறாங்க பண்ணுறாங்க. இவங்க கேட்டால் அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கவே மாட்டேன்றாங்க. இதுக்கு எதனா ஒரு ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். இதுக்கு நான் குடிச்சு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. இதனால் இதில் மற்ற பசங்க குடிச்சு எதனா ஆகிருந்தால் என்ன ஆகுது, இது கண்டிப்பாக